சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. For God had not appointed us to wrath, but to obtain salvation by our Lord Jesus Christ. 1 Thessalonians 5:9. ఎందుకనగా మన ప్రభు అయిన యేసుక్రీస్తు ద్వారా రక్షణ పొందుటకే దేవుడు మనలను నియమించెను, కానీ ఉగ్రత పాలగుటకు నియమింపలేదు. 1 ಥೆಸಲೋನಿಯలకు ರಾಸಿನ ಪತ್ರಿಕ 5వ ಅಧ್ಯಾయం 9వ ವಾಕ್యం. ಯಾಕಂದರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕೋಪಕ್ಕೆ ಗುರಿಯಾಗುವುದಂತೆ ನೇಮಿಸದೆ ನಾವು ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸುಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕವಾಗಿ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದುವಂತೆ ನೇಮಿಸಿದನು. 1 ಥೆಸಲೋನಿಕದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 5:9. தேவன் நம்மை கோபாக்கினிக்கென்று நியமிக்காமல் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் ரட்சிக்கப்படுவதற்கென்றே நியமித்தார். 1 தெசலோனிக்கர் 5:9. அன்பின் தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்கின்ற நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்கள். நீங்கள் தேவனால் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய அன்பிலை நிலைத்திருப்பதற்காகத்தான் தேவன் உங்களை தெரிந்து கொண்டாரே அல்லாமல் அவருடைய கோப அக்கினி நாளுக்கென்று உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நாம் புரிந்து கொண்டு தேவனுக்கு பிரியமாய் செயல்படுவோமானால் கர்த்தருடைய அன்பிலை நிலைத்திருப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.